You are going to be a partner. You are going to be a ruler. அம்மா இது இப்படி தேவன் வைத்திருக்கணும். பக்கத்தில் இருக்க ஒரு கையை போய் நான் சொல்கிறபடி கொஞ்சம் பிடிச்சவங்க நீங்கள் பாக்கியசாலிங்க. சிலருக்கு இவனை போய் நான் பாக்கியசாலி சொல்லணுமா? சரி நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். நான் பாக்கியசாலிதான் பிடிச்சி சொல்லுங்க. ஆமாம், நான் பாக்கியம் பெற்றவன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் ஒலிப்பி சொல்லுங்க. எந்த சர்ச்சும் கேட்காதீங்க. அவர் பாய்த்துவார். உங்க சர்ச்சை கூப்பிடுங்கன்னு நினைச்சுவார். நல்லா கையை பிடிச்சி கொஞ்சம் ஷேக் பண்ணி சொல்லுங்க. நீங்க பாக்கியசாலிகள், நான் பாக்கியசாலி. அல்லேலூயா. இது தெரியாம பாவத்தின் பின்னால ஓடிக்கிட்டு இருக்கியா? இது தெரியாம தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியாம தடங்கிட்டு இருக்கியா? கூட்டத்துக்கு வர சேரலாம். அழகா பாடினாங்க கொயர். அந்த ஆளுநரை பாட விட்டாங்க. இந்த ஆளை கட்ட விட்டுக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும். இந்த ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் அடிக்க சொல்லியா ராத்திரி முழுவதும் நாங்க மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆடுற மாதிரி ஆடுவோம். இந்த ஆளு கத்தி எங்களை பயமுறுத்தான். அகத்து சொல்லி எனக்கு தெரியும். எஸ்வி சொன்னாங்க அகத்துன்னு சொல்லிட்டாங்க. I call you. I call you. I call you. சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தாயா? கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அந்த உயரமான இடங்களில் நடக்க சொன்னவர் உன்னை இன்றைக்கு அன்போடு அழைக்கிறாரா? நான் பரிசுத்தவானாய் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி பாவியாக அல்ல, என்னை அடிமையாக அல்ல, ஆளுகிறவனாக ஒப்பு கொடுக்கிறேன். இனி லட்சையடைந்தவனாக அல்ல, மகிமையுடையவனாக வாழ்வதற்கு அந்த வாழ்க்கை எனக்கு பிறகிவிட்டது. என்னையும் ஏன் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். இனி நான் சாதாரணமாக வாழப் போகவில்லை. இது ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு, தேவ நோக்கம் என்னை குறித்து உயரமாக இருக்குமா அதை பிடித்துக் கொண்டு வாழப்போகிறேன். ஏசாயா சொல்கிறான், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உன்னை குறித்து உயர்ந்தவைகள், அவைகள் மலையை போல உன்னுடைய நினைவுகள் மட்டும். You may be thinking, I have come to Kuwait to make a house. You may be thinking, I have come to Kuwait to educate my children. You may be thinking, I have come to Kuwait because nobody likes me in my house. Nobody likes me in my town. I have come here. I am just surviving saved. But today I know the value. என் வாழ்க்கையின் மகத்துவம் எனக்கு தெரிந்துவிட்டது. என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற உன்னதமான நிலைகளை பார்த்து விட்டேன். என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற மகத்துவங்களை ருசிக்க ஆரம்பித்து விட்டேன். இந்த வசனங்கள் எனக்குள்ளே உயிர் பெற ஆரம்பித்து விட்டது. I want to follow this God. I want to be a holy man. I want to be a glorious man. I want to be a co-ruler. சொல்லுவாயா? சொல்லுவாயா? தேவன் உன்னோடு பேசியிருக்கிறார். நாளைய தினத்தில் இன்னும் மேன்மையான காரியங்களை காண்பிக்க முடியாது. எல்லாரும் கண்களை மூடலாம். Nobody should move. நேரத்தில் யாரும் அசையக்கூடாது. தேவன் அசைவாடுகிற நேரம், தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் நம்மை ஆட்கொண்டு அவருக்கு நேராக நம்மை இழுக்கிற நேரம், தேவ கிருபை இறங்கி வந்து உன்னையும் என்னையும் நேர்மையாக மாற்றுகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் மூடி இருந்து, ஆண்டவரே, அதல பாதாளத்தில் தள்ளப்பட்டு கிடந்த என்ன ஆகாதவனாக, வாழ்க்கையை குழப்பிக் கொண்டவனாக, உலகத்துக்கு உதவாதவனாக, உலகத்துக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடு என்று வாழ்க்கை வாழ்கிறவனாக, எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் என்று அறியாதவனாக நடந்து கொண்டிருக்கிற என்னையும் நீங்க தேடி வந்தது மாத்திரமல்ல, விழுந்த இடத்திலிருந்து கழுவி எடுத்தது மாத்திரமல்ல, உம்மோடு கூட ஆளுகை செய்கிறதற்கு என்னை உயர்த்துவேன் என்று சொல்கிறவருடைய கரத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? I want to be a saint. I want to be a holy man. I want to be a man according to the plans and purpose of God. தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். I want to pray for you. எனக்கு விளங்காம இருந்தனால எப்படியோ பாவத்தில் மாட்டிக்கிட்டேன் பிரதர். கொஞ்ச நாளைக்கு நான் நல்லதா இருந்தேன், ஆனா இப்ப மறுபடியும் I have been trapped. எனக்கு இப்ப விளங்கிட்டு என் கண்கள் அதில் விரிக்கப்படுகிறது.
I want a prayer of you. எனக்காக ஜெபி. நான் திரும்ப எந்த இடத்திலிருந்து விழுந்தனோ அந்த இடத்துக்கு திரும்ப வந்து நின்று என் ஆண்டவருடைய மகிமையை பார்க்க விரும்புகிறேன். என் கண்களை திறக்க கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவீர்களா? எல்லாருடைய கண்கள் மூடியிருக்கின்றோம். ஒரு வலது கையை உயர்த்தி காண்பிப்பீர்கள். Brother, you are wonderful. Sister, நீ வழுவி போகிற இடத்தில் நழுவி போகிற மீனாக இருக்கிறார். பல கூட்டங்களில் தேவனுடைய முகமுகமாக உனக்கு உணர்த்தித்து உன்னுடைய பழைய வாழ்க்கையை உனக்கு காண்பித்து உன்னுடைய கல்லூரி நாட்களிலே படிக்கிற நாட்களிலே நடந்த ஆலோசனைகளை காண்பித்து நான் உன்னை கழுவ வேண்டும் நீ வாய்ந்து சொல்கிற காரியத்திற்கு விட்டுக் கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். God is not. We want to reach a higher life. உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்பாய்களா? இப்பொழுது உங்களை தயவாய் கேட்பேன். கையை உயர்த்தினபடி எழுந்து நிற்கலாம். உங்க இடத்துல நான் வந்து காலை செபிக்க விரும்புகிறேன். This is between you and your God. Be bold. தைரியமா சொல்லுங்க. ஆகாரே எங்க இருக்கிறன்னு சொல்லியிருப்பாரா? எங்க இருக்கிறன்னு சொல்லிட்டு நான் உதவி செய்ய முடியும். I can never help you if you don't confess. நீ என் இடத்தை சொல்லலன்னா என்னால ஒன்றும் செய்ய முடியாதுமா. எங்க இருந்து வர்றன்னு எனக்கு சொல்லணும். அப்பதான் நான் உனக்கு உதவி செய்ய முடியும். தேவனை அழைக்கிறதுக்கு உனக்காக நான் ஜெபிக்க விரும்புவதற்கு தயவு செய்து எழுந்தவர்கள் நான் ஒரு பாடலை பாடுகிற நேரத்தில் முன்னதாக வந்து வெறுமையாலே என்னோடு கூட செய்தவங்க ரெண்டு கரங்களையும் பரத்துக்கு நேரம் ஆண்டவரே வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. எந்த நிலைமையில இருக்கிறேனோ அப்படியே வந்திருக்கிறேன். ஒன்றையும் மூடி மறைக்காமல் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. திறந்த புஸ்தகமாய் வந்திருக்கிறேன். அழுக்கும் ஊத்தையுமான வாழ்க்கை வாழ்ந்த நான் என்னை நேசித்தது மாத்திரமல்ல, என்னை சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு வாஞ்சிக்கிற தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டவளாக வந்திருக்கிறேன் சொல்லுங்கள். ஐயா வந்து ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் மேல் உன்னுடைய கண்கள் பிடிக்கப்படுவதாக, என்னை குறித்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதில் பரிசுத்த வாழ்க்கைக்கு பரிசுத்தவானாக மாறும் பாக்கியத்திற்கு உம்மோடு கூட சிங்காசனத்தில் ஜெயம் பெற்ற வாழ்க்கைக்கு தோல்வி 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 என்று கண்ட என்னை ஜெயம் பெற்றவனாக லட்சையாய் மற்றவர்களால் அவலட்சணமாய்